ஜாதிகள் இல்லையடி பாப்பா. பாரதியார் அவர்கள் அவர்களை இருந்து பல பெரியார்கள் வரைக்கும் சொன்னாலும், எவ்வளவு தூரம் படிப்பித்தாலும், 70-65 கேமரா இருக்கிற ஒரு ஷோல, பல கோடி மக்கள் பார்க்குற ஷோல, தமிழ் மக்கள் பார்க்குற ஷோல, ஒரு ஏழை பெண் சுபிக்ஷா அவர்களை பற்றி இந்த விஜே பார்வதி, அதுவும் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கு, இந்த அம்மா என்னத்தை சாதிச்சுது அப்படின்னு தெரியல. நேற்று கூட வந்து கனடாவில் இருக்கிற அம்மா வந்து கேட்டிருந்தாங்க, தம்பி இந்த விஜே பார்வதிக்கெல்லாம் வந்து எப்படி மகன் இவ்வளவு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வந்தது, என்னத்தை அவங்க பண்ணிட்டாங்க, என்ன நல்ல குணம் இருக்கு, இல்லை என்ன திறமை இருக்குன்னு ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு சமையல் குறிப்புகளோ இல்லை மருத்துவ குறிப்புகளோ சொன்னால் கூட, அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், அது வந்து ஒரு 10,000 தாண்டுதில்லை. இவங்க வந்து என்னத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து இவங்களுக்கு மில்லியன் கணக்கில் சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ், இவங்க ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு என்னென்ன ஏன் வந்து மக்கள் இவங்களை பின்தொடர்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு இவங்களை பற்றி தெரியாது. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி அவர்கள் சீசன்லேருந்து தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஃப்ரீயாக இருக்கக்குள்ள பார்ப்பாங்க, அவங்களுடைய சகோதரங்களோட சேர்ந்து பார்க்குறது, அதை பற்றி பேசுறது வழக்கம், எதுவும் பேச இல்லைன்னா. ஸோ அப்போ இந்த விஜய் பார்வதி, இந்த கமருடினு, இந்த போலி ஃபேக் வியானா, இந்த கானா வினோத், இவங்களுடைய இந்த புல்லிங் தனம், ஏழைகளை மதிக்காதது, போலித்தனங்கள், இதை பற்றி உலக மக்கள் வந்து பேசுகிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த விஜய் பார்வதியோட கேவலமான சேவை பார்த்துட்டு ஏன் இப்படியான நபர் வந்து இப்படி ஒரு ஷோக்கு போட்டாங்க அப்படின்னு கேட்கக்குள்ள நான் சொன்னேன், இரட்டை அர்த்த வார்த்தைகள் பேசுவாங்க, கேவலமான விடயங்களை பப்ளிக்கில் போய் வந்து கேட்பாங்க. ஆரம்பத்தில் இந்த விஜய் பார்வதியோட வளர்ச்சி எப்படின்னா, இந்த இரட்டை மீனிங் வார்த்தைகளை சின்ன பசங்க, பெரியங்க, பெட்டைங்க, அவங்க கிட்ட போய் வந்து கேமராவையும் எடுத்துக்கிட்டு மைக்கையும் நீட்டிக்கிட்டு இரட்டத்த வார்த்தைகளில் பேசுவாங்க. அதன் மூலம் ஃபேமஸ் ஆன ஒரு நபர் தான் இந்த விஜய் பார்வதி. அம்மாவுக்கு பதில் வந்து என்ன சொல்றேன்னே தெரியல. இதுதான் உலகம். ஒருத்தன் நல்லது பண்ணா, உதவி பண்ணா, சேவை பண்ணா, அவன் வந்து நல்லவன் இல்லை, அவன் வந்து சுயநலவாதி. ஆனா இப்படி அசிங்கமான இரட்டத்த ஒரு என்ன சொல்லலாம், வெக்கமான ரோசம் சூடு சொரணை இல்லாம இப்படியான வார்த்தைகளையும் அசிங்கமான ஆடைகளையும் போட்டு வெளியில போய், அதுவும் டீனேஜில் இருக்கிறவங்க, வளர்ற பசங்க மத்தியில் இப்படியான கேள்விகளை கேட்டால் விஐபி செலிபிரிட்டி பிக் பாஸுக்குள்ள போடு, ஷோல தூக்கி போடு, என்ன உலகண்டா இது? சரி, அப்படிப்பட்ட தரமில்லாத நபர்களை ஷோல போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? முத்துக்குமரன் போன்ற நபர்களை போற்றா படித்தவர், அறிவானவர், பண்பானவர், அப்பா அம்மாவுக்கு பயந்தவர், அப்பா அம்மா சொல் கேட்பவர், கடவுள் பக்தி உள்ளவர், முத்துக்குமரன், ஆரியர்ஜுனன், இப்படியான நபர்கள், ஜனனி குணசீலன், லாஸ்லியா மரியனிசன், இப்படியான நபர்களை போட்டா அது வந்து நிறைய நல்ல விடயங்களை அவங்க மூலம் படிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் விஜய் பார்வதி, கமருடினே இப்படியான நபர்களை போட்டா என்ன, அவங்களுக்கு என்னத்தை தெரியும்? அவங்களோட குப்பத்தனத்தை தான் கொட்டுவாங்க, ஜாதியை பற்றி பேசுவாங்க, அதுவும் மேலை பெண்ணோட ஜாதியை பற்றி பேசுவாங்க. மீனவ சமூகத்தில் இருந்து வந்தா மதிக்காத குணம், ரவுடித்தனம், அடிக்க போறது, எச்சத்தனம், பொறைக்கித்தனம், இந்த குப்பை விடயங்கள் தானே வரும். வேற என்ன அவங்க கிட்ட இருக்கு? வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? இந்த 20 போட்டியாளர்களே ஒரு குடும்பமா இருந்து பார்க்கக்கூடிய போட்டியாளர்கள் அப்படின்னா, ஒன்னு கனி அவர்கள், இன்னொன்னு சபரி அவர்கள், அடுத்தது திவாகர் அவர்களை கூட சொல்லலாம், பரவாயில்ல அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த சீசன் 9ஓட நிலைமை. அதில் நேற்று வந்து உச்சத்தனம், வன்முறையின் உச்சத்தனம், இரட்டையத்த வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், ரவுடித்தனங்கள், போதாக்குறைக்கு சுபிக்ஷா, அந்த மீனவ சமூகத்தில் ஃபர்ஸ்ட் ஃபிஷர் உமன் இன் இந்தியா. ஸோ அப்போ அந்த பொண்ணோட குடும்பத்தை பற்றி, ஜாதியை பற்றி தரக்குறைவாக பேசி, நக்கல் அடித்து, இந்த கானா வினோத் என்றவன் அவனோட எல்லாம் சேர்ந்து நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ மக்கள் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள்ட்ட, தமிழ் பிக் பாஸ் டீம்கிட்ட இந்த கமருடின் அப்படின்றவனை வெளியில் அனுப்புங்க, விஜய் பார்வதிக்கு ஜெலோ கார்டு கொடுங்க, இல்லை அதையும் சேர்த்து வெளியில் அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். இந்த விஜய் பார்வதி போன்ற நபர்கள், கமருடின் போன்ற நபர்களை நான் ஃபர்ஸ்ட் கிராண்ட் லாஞ்சில் பார்த்தோன்னே இதுகள் தேராது அப்படின்னு சொல்லிட்டேன், ஷோ நாசமாக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே தான் இப்போ அதுகள் பண்ணுது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கமருடினுக்கு சேது அண்ணா அவர்கள் ஒன்று ரெட் கார்டு கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது பெரிய இது நடக்கும் நாளை எபிசோடில்.
அதே போல விஜே பார்வதி கண்டிப்பாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஜாதி பத்தி பேசுனது எபிசோட்ல வரையில, லைவ்ல தான் வந்துச்சு. அப்ப எபிசோட்ல ஒரு விடயம் வரையிலன்னா கண்டிப்பா அதை வந்து வீக்கெண்ட்ல பெருசா கேட்க மாட்டாங்க. ஆனா மக்கள் கேட்க வைக்கலாம். ஸோ இவ்வளவு 65-75 கேமரா இருக்கிற ஷோலையே ஒரு பொண்ணோட மீனவ சமூகத்திலிருந்து வந்தா ஜாதியை பத்தி கேட்குறாங்க அப்படின்னா, இத்தனை கோடி பேர் கண்கள் பார்க்குது, காதுகள் கேட்குது, இந்த ஷோ லைவ்ல போகுது 24 மணி நேரம்னாலே ஒரு மீனவ பெண், ஒரு ஏழை பெண்ணுன்னா இப்படி இந்த விஜே பார்வதி, கமருடீன் இவங்களை போன்ற மனிதர்கள் வெளியில நிறைய பேர் இருக்காங்கன்னா இந்த கேமரா இல்லாத இடத்துல, யாருமே கேட்க பார்க்க முடியாத இடத்துல இப்படியான பிள்ளைகளோட நிலைமை என்ன? அப்படியான நபர்கள் வளரக்கூடாது, இந்த ஷோக்கு வரக்கூடாது. இதுதான் இந்த கமருடீன், விஜே பார்வதி போன்ற மனித உருவத்தில் இருக்கின்ற நீங்க fill in the blanks, சரியா, அவங்களோட எண்ணங்கள். சரிங்களா? குரங்கு கையில மாலையை கொடுத்தா என்ன ஆகும்? இல்ல நாயை குளிப்பாடி நடுவீட்டுக்குள்ள வச்சா என்ன ஆகும்? அது நாயகர்களுக்கு இப்ப எல்லாம் அறிவு இருக்கு மக்களே. ஸோ அப்ப தரம் இல்லாத, தகுதி இல்லாத நபர்களை இப்படியான ஒரு அற்புதமான ஷோல போட்டா அதுகளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்குது. சரியா? இது என்னன்னா இந்த நபர்கள் இப்படி அந்த இரட்டையற்ற வார்த்தைகள், அசிங்கமான ஆடைகளை போட்டு சோசியல் மீடியால போட்டு இன்ஃபுளுசர் ஆகி, அப்ப அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது மூலம் நிறைய உழைச்சிட்டாங்க. இந்த கம்பெனிகள் அவங்கள விளம்பரப்படுத்த கூப்பிட்டு அதன் மூலம் வேற ஷோக்கு போய் நிறைய உழைச்சிட்டாங்க. அப்ப இப்படியான ஷோக்கு அவங்க எந்த நம்பிக்கையில வருவாங்கன்னா, பிஆர் டீமுக்கு காசு அள்ளி கொடுத்துட்டு வருவானுங்க. அந்த பிஆர் டீம் முட்டு கொடுக்கும். இந்த வீடியோக்குள்ள சிலது கூட கதறலாம். ஏன்னா அதுகளை பற்றி குறை சொன்னா அந்த பிஆர் டீம் வெக்கமான ரோசம், சூடு சோரணை எல்லாமே முட்டு கொடுக்குங்க. சரியா? ஸோ அப்ப இவனுங்க அந்த பணம் இருக்கின்ற திமிரு, நமக்காக இப்படி அடிமைகள் இருக்கு, காசை தூக்கி விட்டு அதுகள் முட்டை கொடுக்கும் அப்படின்றது, அதெல்லாம் இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கண்டிப்பா அவர் நாளை சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ பல மக்கள் ஒரே ஒரு விடயம் தான் சொல்றாங்க, இந்த ஷோவை இப்ப வரைக்கும் பார்க்கறது அப்படின்னா கனி அவர்கள், சபரி அவர்கள் அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது, அந்த நல்லவர்களுக்காக தான் இந்த ஷோவை பார்க்குறோம் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் வயல் கார்டு என்ட்ரி இறக்குனா நல்லா இருக்கும். விஜய் டிவி இந்த வீக்கெண்ட் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட விருப்பம் இந்த விஜே பார்வதி, கமருடீன் ரெண்டையும் ரெட் கார்டை கொடுத்து அனுப்பி போட்டு ஒரு 5 நல்ல ஒரு ஃபேமஸா இருக்கிற நபர்களை உள்ளுக்குள்ள போடணும். ஏன்னா ஃபேமஸா இருக்கிறாங்க, அதாவது இப்ப சீரியல்ல நடிச்சவங்க இல்ல அப்படின்னா இப்ப முத்துக்குமரன் போன்ற படித்தவர்கள், பண்பான நபர்கள் இல்ல அப்படின்னா பண்பாட்டுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை, அது வளர்ப்பு நல்லா இருந்துச்சான்னா நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். சரியா? அப்ப அப்படியான பல நல்லவர்கள் இருக்காங்க, அவங்கள தூக்கி போட்டா கூட குடும்பங்கள் இந்த ஷோ கொண்டாடும். இப்படியான தகுதி இல்லாதவர்களை போட்டா பார்க்கிற மக்களோட எண்ணிக்கை தான் குறையும். மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மனசு நொந்து போய் தான் பேசி கொண்டிருக்கேன். சரியா? எவ்வளவு தகுதியானவர்கள் இப்படியான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்காங்க, இல்ல வேற சில பேர் உதவிகளை செஞ்சு அவங்களும் நல்லா இருக்காங்க, அவங்களெல்லாம் குறை சொல்ல ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. ஆனா இப்படிப்பட்டதுகளை மாலை போட்டு வரவேற்று இப்படியான ஷோக்களுக்கு வச்சிருக்காங்க. அதுகள் தங்களால் எவ்வளவு தூரம் இந்த ஷோவுக்கு எடுக்க முடியுமோ அதை தரமா பண்ணி கொண்டிருக்குது. என்ன உலகண்டா பாரு. நன்றி.